வணக்கம். வாரத்தில் 7 நாட்களில் ஒவ்வொரு நாள் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு பொதுவான குணங்கள் உண்டு. இன்று நாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் பொது குணநலன்களை பார்க்கலாம் வாங்க. ஞாயிறு என்பது சூரிய கடவுளின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நாளாகவே விளங்குகிறது. சூரிய பகவான் அனைத்து கிரகங்களுக்கும் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் எல்லாவற்றிலேயும் மற்றவர்களை விட மேலே இருக்க விரும்புவார்கள். அவர்கள் புதிய திட்டங்களை ஆராய்ந்து வேலை செய்வதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவார்கள். இந்த நாளில் பிறந்தவர்கள் தலைமை பண்புகளுடன் பிறந்தவர்கள் மற்றும் மக்களை கட்டுப்படுத்தும் மற்றும் கையாளும் திறனும் கொண்டவர்கள். இவர்களின் பேச்சாற்றலாலே மக்களை இவர்கள் கவர்ந்து இழுப்பார்கள். இவர்கள் மிகவும் சுதந்திரமாக வாழவே விரும்புவார்கள். அதனாலே மற்றவர்களுக்கு கீழே வேலை பார்ப்பதை இவர்கள் அதிகமாக விரும்ப மாட்டார்கள். அப்படியே வேலை பார்த்தாலும் அடிக்கடி வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இவர்கள் எல்லா துறைகளிலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் முன்னிலை வகிப்பவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வசீகரமாக பேசுவதில் மிகவும் வல்லுநர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற கிழமைகளில் பிறந்தவர்களுடன் ஒப்பிடும்போது இவர்களுக்கு அதிகமாக கோபமும் வரும். இவர்கள் எப்போதும் ஏதோ ஒரு கற்பனை உணர்வுடனே இருப்பார்கள். இவர்களின் சிந்தனை லட்சியங்களால் நிரம்பியதாக காணப்படும். இவர்களின் தன்னம்பிக்கை மிகவும் உச்சத்திலேயே இருக்கும். இவர்கள் எப்போதும் தன்னம்பிக்கையை இழக்க மாட்டார்கள். இவர்களை சுற்றி எப்போதும் நண்பர்களும் உறவினர்களும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். சூரிய தாக்கத்தால் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் தங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பார்கள். இவர்கள் சமூகத்தில் மிகவும் மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் அவர்களிடம் இருக்கும் பெரிய பலவீனம் என்னவென்றால் பிறரிடம் ஆதிக்கம் செலுத்துதல். மற்றவர்களின் பிரச்சனையை இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் சுதந்திரமானவர்கள் ஆகையால் திருமணத்தை சுமையைப் போலவே உணர்கிறார்கள். இவர்கள் துணையை எளிதில் புண்படுத்துவார்கள். எனவே இவர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் தடைகள் நிறைந்ததாகவே இருக்கும். இவர்கள் பொதுவாக இணக்கமான மற்றும் அமைதியான திருமண வாழ்க்கையை வாழ்வது மிகவும் கடினம். இவர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின்படி திருமணம் நடக்க விரும்புவார்கள். இருப்பினும் தங்கள் திருமணத்தை முறித்துக்கொள்வது மிகவும் கடினம். ஏனென்றால் அதை கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு புனிதமான உறவாகவே கருதுவார்கள். வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண்ணும் ஒன்றுதான். இவர்கள் மிகவும் கவர்ச்சியான தோற்றத்துடன் இருப்பார்கள். அவை மிகவும் கண்கள் கூர்மையாகவும் அழகாகவும் இருக்கும். தோற்றத்தால் அழகாக இருப்பதால் வெகு விரைவில் மக்களை ஈர்க்கும் திறனை பெற்றிருப்பார்கள். இவர்கள் மிகவும் குறைவாகவே பேசுவதையே விரும்புவார்கள். ஆனால் யார் பேசினாலும் அவர்கள் சிந்தனையுடன் பேசுகிறார்கள். அவர்களின் வார்த்தைகள் முன்னோடியாகவும் வித்தியாசமானதாகவுமே இருக்கும். மன உறுதி தைரியத்தை என்றுமே இவர்கள் கைவிட மாட்டார்கள். எப்போதும் எவ்வளவு பெரிய துன்பம் நேர்ந்தாலும் மன உறுதியோடு இருப்பார்கள். தங்களின் மூத்தோர்கள் சொல்வதை தலையசைக்காமல் தங்கள் சொந்த யோசனைகளுக்கு பங்களிப்பதை விரும்புகிறார்கள். தனிமையானவர்களாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களை சுற்றி வேடிக்கையாக இருப்பார்கள். இருப்பினும் அவர்கள் சில சமயங்களில் மிகவும் சுயநலமாகவே யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் புறக்கணிக்கப்படுவதை எப்போதும் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து உங்களை துண்டிப்பதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது முக்கியமல்ல. அவர்களை பொறுத்தவரை சுயமரியாதை என்பது மரியாதையின் உயர்ந்த வடிவமாகும். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் தினமும் சூரியனுக்கு நீர் வைத்து வழிபடுவது சிறப்பு. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நாள் வர அடுத்து மற்ற கிழமைகளில் பிறந்தவங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.